நல்லா தெரியுது தானே? ஹாய் ஹலோ என் வணக்கம். நான் உங்க செரினி மாமா கன்ஃபைன்மெண்ட் லேடி பேசுறேன். 30 days 30 டிப்ஸ் கொடுக்கறனால இன்னைக்கு இன்னொரு டிப்ஸோட வந்திருக்கேன். இப்போ கொஞ்சம் முன்னுக்கு நீங்க பாத்திருப்பீங்க, பேபியோட தலையில வந்து ஒரு மாதிரி பொடுவு மாதிரி அது இப்படி பத்தையா இருக்கும், இல்லைன்னா அந்த பொடுவு மாதிரி கொட்ட ஆரம்பிக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பேபியோட கிராடல் கேப். சரியா? இது எல்லா பேபிக்கும் இருக்கும். இது ஹார்ம்ஃபுல்லா கேட்டீங்கன்னா இது ஹார்ம்ஃபுல் கிடையாது. பேபிக்கு வலிக்குமான்னு கேட்டீங்கன்னா பேபிக்கு எதுவும் வலிக்காது, ஒன்றும் இல்லை. இது ஏன் வருதுன்னா பேபி அம்மா வயிற்றுல இருக்கும் போது இருக்கிற அதிகப்படியான ஆயிலி, அது அம்மாவோட மேட்டர்னல் ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க. அது இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி தலையில வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு வகையான ஈஸ்ட். சரியா? அதனாலயும் தலையில இந்த மாதிரி வரலாம். இதை நான் என்ன செய்யணும்னு சொல்லி தரேன். அது போறதுக்கு கொஞ்ச நேரம் இருங்க. நான் வந்து இந்த கிரெடல் கேப்பை எப்படி சுத்தம் பண்ணணும் சொல்லி தரேன். நீங்க எப்படி சுத்தம் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பிரஷ் எடுத்துக்கணும். இந்த பிரஷ் வந்து பியூர்லி சாஃப்டான ஒரு பிரஷ். மீடியமோ ஹார்டோ இந்த மாதிரியான பிரஷ் எல்லாம் நீங்க பாய்க்க முடியாது. சாஃப்டான பிரஷ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சின்னதா கொஞ்சமா ஒரு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் எடுத்துட்டு பிரஷ் இப்படி தொட்டு எங்கெல்லாம் பேபிக்கு வந்து இந்த கிராடல் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது அந்த பத்தையா இந்த பொடுவு இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்க அந்த இடத்துல வந்து இப்படி நீங்க செஞ்சு விட வேண்டியதான். இதை நீங்க வந்து எவ்வளவு நேரத்துக்கு செய்யணும், ஒரு 15 to 30 மினிட்ஸ்க்குள்ள செஞ்சுட்டு பேபியோட தலையை வந்து சவுக்காரம் போட்டு அலும்ப வேண்டியதான். இது வந்து பேபிக்கு வலிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா வலிக்காது. பேபியோட ஸ்கின்ல இருந்து அது ஒட்டி இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வந்து டாக்டரை பார்க்கணும்னா இந்த மாதிரி செய்யறதுக்கு முன்னையும் சரி, செஞ்சதுக்கு அப்புறமும் சரி, ஸ்கின் மேல ரொம்ப ரெட்டிஷா, அதாவது ரேஷஸ் வர மாதிரி, தலையில மட்டும் நல்லா சோப்பா இருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பெட்டர் நீங்க போய் டாக்டரை பாருங்க. வேற அது ஏதாவது இந்த மாதிரி கிராடல் கேப்பா இல்லாம வேற ஏதாவது இருக்க போகுது. இவ்வளவுதான் என்னோட டிப்ஸ். தேங்க்யூ.